எந்த ஸ்கூல்மா? நாங்கள் ராமிநல்லி ஸ்கூல். ராமிநல்லி. காலையில் எத்தனை மணிக்கு சமைக்கிறதுக்கு போகிறீங்க? காலையில் 6 மணிக்கு போகிறோம். 6 மணிக்கு. எத்தனை மணிக்கு சமையல் போடணும் பிள்ளைகளுக்கு? சமையல் போடுறது வந்து 8:15 போடுவோம். சமையல் தொடங்கியதுன்னு ஒரு மெசேஜ் போடுவோம். சமையல் முடிவதுன்னு ஒன்று. சரி, திங்கக்கிழமை என்ன? கோதுமை ரவை உப்புமா. செவ்வாய்க்கிழமை காய்கறி சாம்பார். செவ்வாய்க்கிழமை ரவா கிச்சடி காய்கறி சாம்பார். புதன்கிழமை வெண்பொங்கல் காய்கறி சாம்பார். வியாழக்கிழமை நொய்யரிசி பொங்கல் காய்கறி சாம்பார். வெள்ளிக்கிழமை சேமியா கிச்சடி காய்கறி சாம்பார். குட் குட். கை தட்டுங்க பார்க்கலாம். பெண்கள் தான்ப்பா இப்போ எல்லாம் சூப்பர் இல்லை? பெண்கள் நாட்டின் கண்கள்ன்றது எல்லாம் நிரூபிச்சுட்டு வரீங்க. ரெண்டாவது, ஒரு பெண் படிச்சிருந்தா அந்த குடும்பம் உயருது, பெண் வேலைக்கு போனாலும் உயருது. ஆண்கள் வந்து கோச்சிக்காதீங்க. ஒரு பெண் வந்து 10 ரூபா சம்பாரிச்சா 10 ரூபாயும் வீட்டுக்கு தான் கொண்டுட்டு போய் அதுவும் அவங்க செஞ்சுக்கிறதை விட குழந்தைங்களுக்கு போடுறாங்க. ஒரு ஆண் 10 ரூபா சம்பாரிச்சா 2 ரூபா அவங்களுக்காக இதுக்காக செலவு பண்ணுறாங்க. 2 ரூபா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக செலவு பண்ணிக்கிறாங்க. மீதி 6 ரூபா கொண்டு வருவாங்க. இதுதான் யதார்த்தம். சில ஆண்கள் தவிர சில ஆண்கள் முக்கால்வாசி தனக்கான செலவு பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. சில ஆண்கள் முழுசும் செலவு பண்ணிட்டு ஆனால் ஒரு பெண் அப்படி செய்யறதில்ல. ஒரு பெண் ஆண் துணை இருந்துட்டா பெண் வந்து எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் கூழோ கஞ்சியோ குடித்து வளர்த்திடுறா. ஆனால் ஒரு ஆண் வசதியாக இருந்தாலும் ஒரே ஒரு குழந்தைய விட்டுட்டு போனால் கூட சில ஆண்கள் தவிர முடியறதில்ல. அதனால பெண்கள் தான் வலிமையானவர்கள். அதை தொடர்ந்து நீங்கள் நிரூபிச்சுட்டு வர்றீங்க. இப்போ வேலைக்கு நிரூபிக்கிறீங்க. குட். இன்னொரு தடவை கை தட்டுங்க.